தேவனுடைய ரகசியங்கள் வேதத்தில் தேவன் ரகசியங்களாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம அறிந்து கொள்ள வேண்டியது. அப்போஸ்தலனாக பவுல் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இ- இந்த ரகசியங்களை குறித்து, அதாவது தேவனுடைய ரகசியங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி அந்த வசனத்துல எழுதி வைத்திருக்கிறார். இதுல நாம பிரதானமாக ரகசியமாக இன்று நாம் பார்க்கக்கூடியது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். பரலோக ராஜ்யம் நமக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இறந்து போன ஒரு சடலத்தை பார்க்கும் பொழுது, அந்த இறந்து போன நபரை பார்க்கும் பொழுது, அது நம் சொந்தமாக இருக்கலாம் அல்லது தெரிந்தவராக இருக்கிறப்ப அவங்கள பார்த்து நம்ம அழுகிறோம், துக்கப்படுகிறோம். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு விஷயத்தால நம்மளை தேற்றிக் கொள்வோம். கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துல இவங்க இருக்கிறாங்க, நாமும் மறித்து நாமும் அங்க போறப்ப நிச்சயமாக இவர்களை சந்திப்போம், ஒருவர் ஒருவர் முகமுகமாய் பார்ப்போம். ஆனா நாம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாதுன்றது ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, நிச்சயமாக நாம என்ன நினைக்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் இவர்கள் பங்கேற்று விட்டார்கள் இப்படின்னு சொல்லிதான் நம்மளை நாம தேற்றும்படியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நமக்கு என்ன ஆசை அப்படின்னா, எந்த ஆசை இருக்கணும் அப்படின்னா, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அதுக்கு ஒரு தகுதி எனக்குள்ள வேணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஆசையாக இருக்க வேண்டும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். நம் சபையிலும் கூட நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை அதுதான். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் எப்படி நம்மளை தயார் செய்து கொள்வது, இதைத்தான் ஆண்டவர் நமக்கு போதிக்கும்படியாக எப்பொழுதும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட மார்க் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து, எப்பயுமே நீங்க ஓமையாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் நீங்க ஓமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அத நீங்க இந்த வார்த்தையாவே சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப, சீஷர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் இது. பரலோக ராஜ்யத்தை எப்படியாக நாம தெரிந்து கொள்ள முடியுமா? ஊமைகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அது ஒரு ரகசியமான விஷயம். அது உங்களுக்கு அருளப்பட்டது. தேவ பிள்ளைகளான நமக்கு அது அருளப்பட்டது. ஆனா தேவனை அறியாத மக்களுக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தும் அவங்க தேவனை அறியல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த உவமைகள் மூலமாகத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொல்றாங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் கூட, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்படுகிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஊமைகளாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 வசனமுமே நமக்கு ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இது நமக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு ஊமைகளாக உரைக்கப்பட்டது. இதைத்தான் ஆண்டவர் மறுபடியுமாக சொல்கிறார். நிச்சயமாகவே இது நமக்கு பாக்கியம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு பாக்கியமான விஷயம். இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம், முழுகி ஞானஸ்தானம் பெற்ற நமக்கு ஆண்டவர் அருளுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உனக்கு என்ன சொல்றேன், பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆனா அவங்களுக்கெல்லாம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு இது ரகசியத்தை எப்படி சொல்றாரு? ஊமைகள் மூலமாக. நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? ஒருத்தன் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது விதைய நாம தூக்கிட்டு போறப்ப அந்த விதை வழி அருகே விழுகுது. ஒரு சில விதைகள் இதெல்லாத்தையும் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களாக அவங்களுக்கு உவமைகள் மூலமாக சொன்னார். ஆனால் நமக்கோ உவமைகள் மூலமாக சொல்லவில்லை, அது அருளப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டு இருக்கிறார். வேதத்தின் ரகசியத்தை எப்பொழுதெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம்? எப்பொழுதும் தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஐயா பேசுறப்ப, போதகர் ஐயா பேசுகிற அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். இத்தனையும் எதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தான் சொல்லுகிறது.
வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு பரலோராஜ்யம் எப்படிப்பட்டது, அங்கே எப்படி இருக்கும், அங்கே எப்படி செல்லலாம், யாரு போகலாம், யாருக்கு அது அருளப்பட்டு இருக்கு, எல்லா ரகசியங்களும் அதுல எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அது வாசித்தா யாருக்கு புரியும்? நமக்கு மாத்திரமே புரியும். ஏன்? ஏன்னா நாம் தேவனோடு உறவாடுகிறவர்கள். தேவனோடு உறவாடுகிற மனிதர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நமக்கு இவையெல்லாம் சாத்தியம். அதனாலதான் தேவன் சொல்றாரு, பரலோராஜ்யத்தின் ரகசியத்தை நீ அறிந்து கொள்ளு. ஏன்னா பரலோராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதோ வருகிறார் என்று முழக்கமிடுகிற மக்கள் எப்ப இருந்து இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறினதுல இருந்து நடந்து கொண்டு இருக்கு. 2000 வருஷத்துக்கு மேலாக இயேசு கிறிஸ்து வருவதை பற்றி மாறனாதா அப்படின்னு சொல்றவங்க இப்போ வரைக்கும் உண்டு. இணையும் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து வருமளவும் அதை பத்தி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அரிதான காரியம் இல்ல, லெகுவான காரியம்னு சொல்லி இதை நம்ம தெரிந்து கொள்வோம். நிச்சயமாக பரலோராஜ்யத்தின் ரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு மிகவும் அருளப்பட்ட ஒன்று, மிகவும் லெகுவான ஒன்று. அதை அறிந்து கொண்டு நாம் தேவனுக்கு உகந்த சாட்சிகளாக நிற்போம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென்.